ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஏபிசி ஃபுட் கோர்ட் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யம்மியான ஃபுட் கோம்போ தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எல்லாரும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிசி ஃபுட் கோர்ட் சேனலில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் நான் பட்டர் சிக்கன். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ மாவுக்கு செய்கிறதுக்கு அதில் உள்ள மைதா மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் இப்போ சீனி கொஞ்சம் போடுறேன். சால்ட் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் பிசைஞ்ச பிறகு அதில் ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு பிசைஞ்சாச்சு. இப்போ அதில் நம்ம ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ 1 ஹவர் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம நான் செய்ய ஆரம்பிப்போம். 1 hour later. இப்போ பாருங்கள், நம்ம மாவு பிணைஞ்சி வச்சது நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை நானாக வளர்த்துக்குவோம். நம்ம நான் ஷேப்பில் வளர்த்துக்குவோம். மாவை நம்ம நான் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வளர்த்தாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா நானையும் வளர்த்து எடுத்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வளர்த்த நான் எல்லாத்தையும் நம்ம பேனில் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் சிக்கன் செய்யலாம். அதுக்கு ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணி வச்சாச்சு. அதை கொஞ்சமாக பேனில் ஆயில் விட்டுட்டு அதை நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா லைட்டாக வெந்தாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அதில் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் சால்ட் போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கிடையில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உருகுனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது எல்லாம் ஒன்றாகி சூடு வந்தோடனே நம்ம பார்த்திங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா சாப் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா அது கூடவே சேர்த்து அந்த மிக்சர் கிரைண்டரில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன்று ஒன்றா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேரினேட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்ததும் நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா இது எல்லாம் ஒன்றானதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் சிக்கனும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் நான் பட்டர் சிக்கன் சூப்பரான காம்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பட்டர் நான் பட்டர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ABC ஃபுட் கோர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.